வணக்கம் நண்பர்களே, நம்ம மலேசியால இன்னைக்கு என்ன விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க, காவல் நிலையத்துல கைதாகி நிக்கிறாரு விஜய். இதுக்கான காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்ற விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வெல்கம் பேக். வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்து சும்மா இல்லாம விஜய் கிட்ட போய் கேக்குறாங்க, டாடா எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எங்கேயாவது ஊர் சுத்த போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயம் நீ சொல்றி பாட்டுக்குட்டி எங்க போலான்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கேயாவது போலான்னு சொல்ல, சரி ஓகே போலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. உடனே நம்ம மல்லியை கூட்டு போலாம் அப்படின்னு வெண்பா குட்டி தயங்கி சொல்றாங்க. விஜய் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே கூட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நீங்களே வந்து மல்லியம்மா கூப்பிடுங்க, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி விஜய் கிட்ட சொல்றாரு. உடனே நம்ம விஜய் நேரா போயிட்டு ரெடியா கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட, உடனே மல்லி எங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு மாதிரியா இருக்கு, சும்மா வெளில போயிட்டல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் மாசு கிளாஸ். இதுக்கப்புறம் தான் மற்ற சீன் ஆரம்பிக்குது. உடனே நம்ம ராஜேஸ்வரி ஆல் செட் பண்ணிடுறாங்க. எதுக்குடான்னு பார்த்தா, ஆமாங்க இப்படியே விட்டா இவ விஜயை கோத்துக்கிட்டு 2 புள்ளைய பெத்துட்டு போயிடுவா, அவளை சும்மா விடுறத அடிச்சு விட்டு எடுத்து தோத்தணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல் செட்டப் பண்றா. எதுக்குன்னு பார்த்தா ஆக்சிடென்ட். ஆமாங்க, நம்ம விஜய் கார் எடுத்துட்டு வெண்பா கூட்டு மல்லியை கூட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது சின்ன பையனை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே அவங்க கேஸ் கொடுத்து விஜய் தூக்கி உள்ள வச்சிடறாங்க. ஆனா நம்ம விஜய் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. எங்க அந்த குழந்தைய காப்பாற்றணும், அதை விட்டு என்ன தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க, அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அதெல்லாம் பேசாதீங்க, ஆக்சிடென்ட் பண்ணும்போது தெரியலையா, குழந்தை அடிபட்டுரும், உயிர் காப்பாற்றணும், இப்போ மட்டும் உயிருக்கு மயிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, இந்த மாதிரி தேவையில்லாம தகாத கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, உங்களுக்கு யாருக்கு போஸ்டிங் கொடுத்தேன், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இருங்க இப்பயே வக்கீல் கால் பண்றதுல பண்ணுங்க சார் பண்ணுங்க, நீங்க தான் பெரிய ஆள், பெரிய லாட்டில் புக்குதாச்சுல, பெரிய ஆளுக்கான கால் பண்ணி வக்கீல வச்சு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போங்க, யாரும் வேணானது, என்கிட்ட சும்மா கேட்டுட்டு கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அந்த டைம்ல நம்ம ராஜேஸ்வரி வரா. என்ன சார் என்ன பெரிய இடம்னா உங்களுக்கு பெரிய இதுவா போச்சா, சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இதம்மா உன் தம்பி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான், சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தா வையன் தக்காளி உன்னையும் சேர்த்து உள்ள வச்சிரும் பாத்துக்க, என்ன உள்ள வைப்பியாடா நீ அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி முறைக்க, நம்ம மல்லி கெஞ்சுறாங்க. சார் அவங்க யார் அடிப்பட்டான்னு சொல்லுங்க, அந்த அம்மா கையும் காலில் விழுந்தாவது நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ யாருமா முதல்லன்னு சொல்ல, மல்லி தயங்கி யோசிச்சு நிற்கிறாங்க. நான் விஜயோட பொண்டாட்டிடா வழுக்கத்தலையான்னு அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அவங்க சொல்லலை. ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியான ஒரு சந்தேகத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, விஜயை தூக்கி உள்ள வச்சு மொத்தி லாடம் கட்டி சங்கூதுவாங்களா, இல்லை வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணுமா, என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். புரிஞ்சாதான் எனக்கும் காசு வரும், காசு வந்தாதான் நானும் வீடியோ போட முடியும். இது ஏன்டா அவ்வளோ ஓப்பனா பப்ளிக்கா சொல்றேன்னு கேட்குறீங்களா, என்னங்க ஒளிவு மறைவு, அங்க வரது 5-10க்கு அப்படியே சொல்லி விட வேண்டியதுதான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் நண்பர்களே, என்ன பாத்தீங்களா, நாளைக்கு கம்பெனில வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு எப்படி சொல்றது, ஒரு டேங்க ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க. என்ன பார்த்தா பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல யார் அந்த பெஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்குங்க. நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவார்டும் கிடைக்க போதில்ல, ஒரு 1/2 கிடைக்க போதில்ல, அதெல்லாம் பெஸ்ட் எம்ப்ளாய்க்கு தான் கிடைக்கும். யார் அந்த பெஸ்ட் எம்ப்ளாய், என்ன அவார்டு தர போறாங்க, அவர் என்ன வாங்க போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். ஆமாங்க, எங்க கம்பெனிலும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யார் அந்த அதிர்ஷ்டசாலி, யாருக்கு அது கிடைக்க போகுது அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி வாங்க போற அந்த முதல் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விக்குறி எனக்காக இருக்கு. ஐஃபோனா, ஐவாட்சா, இல்லை டப்பா மொபைலா, செங்கல் நோக்கியா போனா, எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஓசியில் கிடைச்சா சந்தோஷம் தான். யாருக்கு அது கிடைக்க போகுது, யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு நானும் மட்டும் இல்லைங்க, இங்க வராரு பார்த்தீங்களா, இந்த அண்ணா ஆவலா இருக்காரு, யாரா அப்படின்னு இவரு ஒரே குழப்பத்தில் இருக்காரு. யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்த முக்கியம் இல்லைங்க, ஆனால் யாருக்கும் ஒருத்தர் கிடைக்குது இல்லை, அந்த மன நிறைவு போதுங்க, அது இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ யாருக்கு கிடைக்குதுன்ற அந்த பர்சனோட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.